அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சூப். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தான் சூப் வைக்க போகிறேன். நீங்கள் பிராய்லர் கோழியில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா எலும்பு பீஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-15 பூண்டு, கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டோட சைஸ் சிறுசாக இருந்ததுனால நான் 20 எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெட்டி எடுத்துருக்கேன். இனி தாளித்து விட்டுக்கலாம். குக்கரில் தான் நான் சூப் செய்ய போகிறேன். ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட எண்ணிக்கையை மாற்றிக்கோங்க. வரமிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆப்பிரிக்காவில் சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல. நாங்கள் இருக்க ஏரியாவில் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதனால நாங்கள் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் வதங்க தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, நம்ம விசில் தான் வைக்க போகிறோம். அப்போ நல்லாவே வதங்கி வந்துடும். அதனால நம்ம ஓரளவுக்கு எண்ணெயில் சூடானதும் அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மசாலா கலவை லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் முழு கோழி வாங்கியிருந்தோம். அதனால் அதில் இருந்த லெக்கு அப்புறம் விங்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வாங்குகிற சிக்கனில் இருக்க எலும்பு துண்டு எல்லாமே சூப்புக்கு வர மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து லைட்டாக சூடாக விட்டுடலாம். லைட்டாக சூடானதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு நம்ம ஆட் பண்ணுற தண்ணி நம்ம சிக்கனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டோம்னா சூப் ரொம்பவுமே தண்ணி மாதிரி ஆயிடும். அப்போ நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது, சூப் மாதிரியும் இருக்காது, தீரவும் தீராது. அதனால சிக்கனை விட ஒரு 2 இன்ச் மேலே இருக்க மாதிரி ஊற்றிட்டோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால நம்மளுக்கு சூப் வெந்து கிடைக்கும்போது சூப்போட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அதனால தண்ணியோட அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து விசில் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாமல் இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் கடைசியிலையும் பெப்பர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா காரம் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக இருந்துறப்போது. அடுத்தது நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டாவே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். ஆனால் இது சூப்புங்கிறதுனால நான் இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து எலும்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அப்போ எலும்புக்குள்ளே இருக்க சாறு எல்லாமே சூப்பில் நல்லா இறங்கி வரும். 5 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. அண்ட் நம்ம உள்ளே போட்டிருந்த பீஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருந்தது. பாருங்கள், இந்த பீஸில் பாருங்கள், சதை நல்லா வெந்து பிரிஞ்சு வந்திருக்கு. எலும்பு மட்டும் அப்படியே தனியாக தெரியுது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.